بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: وما زال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه، أو كما قال عليه الصلاة والسلام. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, நாளும் ஒரு மஸ்அலா என்ற அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் சுன்னத்தான நோன்புகளின் சட்டங்கள் என்ற தலைப்பில் சில விடயங்களை பற்றி பேச இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனது திருமறையிலே பின்வருமாறு கூறி காட்டுகிறான்: குலு வஷ்ரபு பிமா அஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா. கடந்துவிட்ட காலங்களில் நீங்கள் முற்படுத்தி செய்து வைத்த நன்மைகளின் காரணமாக மகிழ்ச்சியாக உண்ணுங்கள், பருகுங்கள் என்று சுவனத்து வாசிகளுக்கு சொல்லப்படும். இந்த வசனம் நோன்பாளிகள் விடயத்தில் இறங்கியதாக பிரபல்யமான முஃபஸ்ஸிர் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இவ்வுலகில் அதிகம் நோன்பு நோற்றவர்களுக்கு சுவனத்தில் கவலையின்றி மகிழ்ச்சியாக உண்டு குடித்து கழிக்கின்ற பாக்கியம் அவர்களுக்கு மறுமையில் கிடைக்கும். எனவே நோன்பு நோட்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா தொற்று காலத்தில் கூட எம்மில் சிலர் அல்லது பலர் இப்படியான சுவன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதாவது உண்டு குடித்து மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம்மில் சிலருக்கு இந்த உலகில் வழங்கி இருக்கிறான். இந்த பாக்கியத்தை ஈருலகிலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள வேண்டும், தர வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கின்றேன், நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு பெரிய ஹதீஸில் وَمَا زَالَ عَبْدِي يَتَقَرَّبُ إِلَيَّ بِالنَّوَافِلِ حَتَّى أُحِبَّهُ என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதாவது என்னுடைய அடியான் சுன்னத்தான வணக்கங்களின் மூலம் என்னிடம் நெருக்கமாகிக் கொண்டே இருக்கிறான். எதுவரை? ஹத்தா உஹிப்பா, அவனை நான் விரும்பும் வரை, என்னுடைய மஹப்பா அவனுக்கு கிடைக்கும் வரையிலும் அவன் சுன்னத்தான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைத்த ஹதீஸுல் குதுசியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அல்லாஹுடைய
நெருக்கத்தை பெறுவதற்கு சுன்னத்தான வணக்கங்கள் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபர்லான வணக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் நிச்சயமாக அல்லாஹ்வை நெருங்க முடியும். அந்த வணக்கங்களை நிறைவேற்றுவதை விட வேறு எதன் மூலமும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. ஆனால் சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹுவை நெருங்கி அவனுடைய பொருத்தத்தை பெற்று அவனுடைய மஹப்பாவை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுடைய மஹப்பா மிக முக்கியமானது. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய மஹப்பா நிச்சயம் தேவை. அவனுடைய மஹப்பா இருந்தால் வேறு எதுவும் இந்த உலகில் மறுமையில் தேவையே இல்லை. அந்த அளவு மிக முக்கியமான ஒன்று மஹப்பா. எனவே சுன்னத்தான வணக்கங்கள், அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், விக்ர்கள் ஔராதுகளாக இருக்கலாம், சதகாக்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சுன்னத்தான வணக்கங்களை நாம் நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹுடைய மஹப்பா எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஹதீஸுன் குதுசி சுன்னத்தான வணக்கங்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. நாம் ஏன் சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்று பார்க்கும்போது எங்களுடைய இமாம்கள் 3 காரணங்களை கூறி வைக்கிறார்கள். சுருக்கமாக 3 காரணங்களை கூறுகிறார்கள். முதலாவது, எங்களுடைய கூலிகளை அதிகரித்துக் கொள்வதற்காக, நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக நாம் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டி இருக்கிறது. இரண்டாவது, எங்களுடைய அந்தஸ்துகளை கூட்டிக் கொள்வதற்காக, அல்லாஹ்விடம் எங்களுடைய அந்தஸ்துகளை கூட்டிக் கொள்வதற்காக, சுவனத்தில் எங்களுடைய அந்தஸ்துகளை அதிகரித்துக் கொள்வதற்காக நாம் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டி இருக்கிறது. மூன்றாவதாக சொல்லப்படுகின்ற காரணம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது, நாம் செய்கின்ற ஃபர்லான வணக்கங்களில் ஏற்படுகின்ற குறைகள் நாம் செய்கின்ற சுன்னத்தான வணக்கங்களின் மூலம் அடைக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டு ஃபர்லான வணக்கங்கள் பரிபூர்ணப்படுத்தப்படுகின்றன. இந்த காரணத்திற்காகவும் நாம் சுன்னத்தான வணக்கங்களை கட்டாயம் செய்ய வேண்டி இருக்கிறோம். உதாரணமாக, நாம் தொழுகின்ற ஃபர்லான தொழுகைகளில் ஏதாவது குறைகள் விட்டிருந்தால் அந்த குறைகள் நாம் தொழுகின்ற சுன்னத்தான முன்பின் சுன்னத்துகள் ஏனைய சுன்னத்தான தொழுகைகளின் மூலம் அடைக்கப்பட்டு ஃபர்லான தொழுகை பரிபூரணப்படுத்தப்படுகிறது. அதே போல நோன்பை எடுத்துக்கொண்டாலும் ஃபர்லான நோன்புகளில், ரமலான் நோன்புகளில் அதை நோட்க வேண்டிய விதத்தில் நாம் நோட்காவிட்டால், அந்த நோன்பில் குறைகள் ஏற்பட்டுவிட்டால், நாம் நோட்கின்ற சுன்னத்தான நோன்புகளின் மூலம் அந்த குறைகள் அடைக்கப்பட்டு நிறைவு செய்யப்படுகின்ற ஃபர்லான நோன்புகள் நிறைவு செய்யப்பட்டு பரிபூர்ணப்படுத்தப்படுகின்றன. நோன்பு நோட்கும் போது நாம் செய்யக்கூடாதவைகள் இருக்கின்றன, ஹராமானவைகள் இருக்கின்றன, மக்ரூஹானவைகள் இருக்கின்றன. புறம் பேசக்கூடாது, ஹராம்களை கேட்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மக்ரூஹான விடயங்கள், மனங்களை நுகரக்கூடாது, மனம் பூசக்கூடாது. இப்படி
பல மக்ரூஹாத்துகளும் ஹராம்களும் இருக்கின்றன. இவற்றை செய்து கொண்டு நாம் நோன்பு நோற்றால் அந்த நோன்பு குறையுள்ள நோன்பாக, பலவீனமான நோன்பாக மாறிவிடுகிறது. நாம் சுன்னத்தான நோன்புகள் நோக்கும் போது அந்த ஃபர்லான நோன்பில் ஏற்பட்ட குறைபாடுகள், பலவீனங்கள் இந்த சுன்னத்தான நோன்புகள் மூலம் அடைக்கப்பட்டு ஃபர்லான நோன்புகள் பரிபூரணம் பெறுகின்றன. எனவே நாம் நோக்கின்ற சுன்னத்தான நோன்புகள் எங்களுக்கு இப்படிப்பட்ட 3 விடயங்களை, 3 நன்மைகளை எங்களுக்கு தருகின்றன. இதற்காக வேண்டி நாம் சுன்னத்தான நோன்புகள் பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சுன்னத்தான நோன்புகள் எனும்போது அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேரம் குறிக்கப்பட்ட சுன்னத்தான நோன்புகள், மற்றது நேரம் குறிக்கப்படாத பொதுவாக நோக்கின்ற சுன்னத்தான நோன்புகள் என்று 2 வகைப்படுத்தலாம். முதலாவதாக நாம் நேரம் குறிக்கப்பட்ட சுன்னத்தான நோன்புகளை பார்ப்போம். வாரம் நோன்பு பிடிப்பது. ஒருவருக்கு வாரம் நோன்பு பிடிக்க சக்தி, வசதி, சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்றால் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நோன்பு நோற்று வரலாம். மாதங்களில் ஒவ்வொரு மாதம் 4 வாரங்கள் வரும் என்றால் ஒவ்வொரு மாதமும் 8 நாட்கள் நோன்பு நோற்று வரலாம். ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும். வாரம் நோன்பு நோக்க வசதி, சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் மாதம் நோன்பு நோற்று வரலாம். அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அதாவது ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படுகின்ற பௌர்ணமி நாட்கள், பிறை 13, பிறை 14, பிறை 15 ஆகிய இந்த 3 நாட்களில் நோன்பு நோற்று வரலாம். ஐயாமுல் பீல் பௌர்ணமி நாட்கள் பிறை 13 இருந்து துவங்குகிறதா அல்லது பிறை 12 இருந்து துவங்குகிறதா என்று இமாம்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடு இருக்கின்ற காரணத்தினால் அல்லாமா சுபுகி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், பிறை பேணுதலுக்காக பிறை 12 நோன்பு நோற்று கொள்ளலாம். இந்த கருத்தை அல் ஹதீப் ஷிர்பீனி ரஹிமஹுல்லா அவர்களும் முக்னில் முஹ்தாஜ் என்ற கிதாபில் ஏற்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த ஐயாமுல் பீல் ரமலான் மாதத்தில் மாத்திரம் கிடைக்காமல் போய்விடும். வருடத்தில் 11 மாதங்களில் பௌர்ணமி இரவுகளில் இந்த சுன்னத்தான நோன்பை நோக்கின்ற பாக்கியம் கிடைக்கும். ரமலான் மாதத்தில் மட்டும் இந்த நோன்பை நோக்கின்ற பாக்கியம் கிடைக்காது, ஃபர்லான நோன்பு நோக்கிற காரணத்தினால். அதே போன்று துல்ஹிஜ்ஜா மாதம் ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களில் 3வது நாள் பிறை 13ஆக இருப்பதனால் அங்கே பிறை 14, 15 2 நாட்கள் தான் நோன்பு நோக்கின்ற பாக்கியம் கிடைக்கும். என்றாலும் சில ஃபுகஹாக்களின் அபிப்பிராயப்படி பிறை 16, 13வது நாள் விடுபட்ட காரணத்தினால் பிறை 16இல் நோன்பு வைத்து கொள்வது சுன்னத் என்று சொல்லியிருக்கிறார்கள். வாரம் மாதம் நோன்பு நோட்பதற்கு வசதியற்றோர், சந்தர்ப்பம் கிடைக்காதோர் வருடம் சுன்னத்தான நோன்பு வைக்கின்ற ஒரு முறையையும் நமது இஸ்லாம் மார்க்கம்
அறிமுகம் செய்து வைத்துள்ளது. வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கின்றன. இந்த 12 மாதங்களில் 3 மாதங்களில் தான் சுன்னத் முஅக்கதாவான நோன்புகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. வேறு மாதங்களிலும் சில நோன்புகள் வருகின்றன. ஆனால் சுன்னத் முஅக்கதாவான ராத்திபான சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய நோன்புகள் 3 மாதங்களில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் தாசுஆ ஆஷுரா ஆகிய 2 நோன்புகள் வருகின்றன. முஹர்ரம் மாதம் பிறை 9, பிறை 10 இந்த 2 தினங்களிலும் நோன்பு நோட்க வேண்டும். அதற்கு பலவிதமான கூலிகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபுல் மேலும் அவர்களது அல் இம்லா என்ற 2 நூல்களிலும் பிறை 9, பிறை 10, பிறை 11 ஆகிய 3 நாட்களும் நோன்பு நோட்பது சுன்னத் என்று குறிப்பிட்டு கூறி வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பிறை 11ஐயும் சேர்த்து முஹர்ரம் மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோட்பது சுன்னத் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது மாதம் சஃபர். அதில் இப்படியான வருடம் பிடிக்கின்ற சுன்னத்தான நோன்பு கிடையாது. மூன்றாவது ரபீஉனில் அவ்வல், நான்காவது ரபீஉனில் ஆஹிர், ஐந்தாவது மாதம் ஜுமாதல் ஊலா, ஆறாவது மாதம் ஜுமாதல் ஆஹிரா. இந்த மாதங்கள் எதிலுமே, இந்த 5 மாதங்களிலும் இவ்வாறான சுன்னத்தான நோன்புகள், வருடம் நோக்கின்ற சுன்னத்தான நோன்புகள் கிடையாது. 7வது மாதம் ரஜப் மாதம். இந்த ரஜப் மாதத்தில் பிறை 27, அதாவது நாம் மிஅராஜுடைய இரவு என்று கூறுவோம், பிறை 27ஆம் நாளன்று நோன்பு நோட்பது சுன்னத் என்று இஆனத்து தாலிபீன் என்ற ஃபிக்ஹ் நூலில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே வருடம் பிடிக்கின்ற நோன்பில் ஃபிக்ஹ் அடிப்படையில் பிறை 27இல் நோன்பு நோட்பதும், ரஜப் மாதம் பிறை 27இல் நோன்பு நோட்பதும் சுன்னத்தான ஒரு விடயம் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். 8வது மாதம் ஷாபான் மாதம். ஷாபான் மாதத்திலும் வருடம் நோட்கின்ற சுன்னத்தான நோன்பு என்று ஒன்று இல்லை. பராஆ நோன்பு என்று கூறுவார்கள். அந்த பராஆ நோன்பு ஐயாமுல் பீல் 15 பிறை 15இல் நோட்கப்படுகின்ற நோன்பாக இருக்கிறது. அந்த நாளுக்கு, அந்த இரவுக்கு, பிறை 15 ஷாபான் பிறை 15 இரவுக்கு லைலத்துல் பராஆ என்ற ஒரு பெயர் இருப்பதனால் பௌர்ணமி பகலில் பிடிக்கின்ற அந்த நோன்புக்கு பராஆ நோன்பு என்று ஒரு பெயர் சூட்டி இருக்கிறார்களே தவிர அது தனியான ஒரு நோன்பு அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக 9ஆம் மாதம் ரமலான். அதில் சுன்னத்தான நோன்புகள் கிடையாது. 10ஆம் மாதம் ஷவ்வால். ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோட்பது சுன்னத் என்பதை நாம் அறிவோம். இந்த 6 நாட்கள் நோன்பு நோட்பது என்பது ஷவ்வால் மாதத்தில் பிறை 1ஐ தவிர, ஒன்று பெருநாள் வரக்கூடிய நாள், அதை தவிர ஏனைய எல்லா தினங்களிலும் அந்த 6 நோன்பையும் நோட்க முடியும். ஆனால் அதை பெருநாளுக்கு அடுத்த 6 தினங்களில் நோட்பதுதான் மிகவும் சிறந்தது. பெருநாளை அடுத்து வரக்கூடிய பிறை 2, 3, 4, 5, 6, 7 ஆகிய 6 தினங்களில் அந்த நோன்பை நோற்றுக்கொள்வது மிக சிறந்தது. அது முடியாது போனால் மாதம் முடிவதற்குள் ஏதாவது பிரித்து
அங்கொன்றும் இங்கொன்றுமாகவாவது தொடர்ந்து இல்லாவிட்டாலும் சரி அந்த 6 நோன்பை நோற்றுக்கொள்வது சுன்னத்தாகும். அடுத்ததாக 11ஆம் மாதம் துல்காதா. அந்த மாதத்திலும் வருடா வருடம் நோக்க வேண்டிய சுன்னத்தான நோன்புகள் கிடையாது. 12ஆம் மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம், கடைசி மாதம். இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் வரக்கூடிய 9 தினங்களில் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கிறது. மிக விசேஷமான ஒரு நோன்பாக இந்த 9 தினங்களிலும் நோக்கின்ற நோன்பு அமைந்திருக்கிறது. இதில் 9வது நாள் வரக்கூடிய அரஃபா நோன்பு, துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9ஆம் நாள் வரக்கூடிய அரஃபா நோன்பு சுன்னத்தான நோன்புகளிலே முதல் இடம் வகிக்கக்கூடிய நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரஃபா தினத்தில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவருக்கு 2 வருடங்களுடைய பாவங்கள் கஃபாரா தென்ற பரிகாரம் செய்யப்படுகின்றன. அந்த நோன்பு, அரஃபா நோன்பு 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு தென்ற பரிகாரமாக அமைந்துவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். 2 வருடம் எனும் போது அந்த அரஃபா வருகின்ற வருடமும் அதற்கு அடுத்து வரக்கூடிய வருடத்தில் செய்யப்படுகின்ற பாவங்களுக்கும் அது தெண்ட பரிகாரமாக அமையும் என்று கூறுகிறார்கள். தெண்ட பரிகாரமாக அமையும் என்றால் அதற்கு 2 கருத்துக்களை ஃபுகஹாக்கள் கூறுவார்கள். ஒன்று, அந்த 2 வருடங்களிலும் அவர் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லது அந்த 2 வருடங்களிலும் பாவங்கள் செய்யாமல் அவர் பாதுகாக்கப்படுவார் என்று 2 விளக்கங்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். இந்த பொன்மொழியை பார்க்கும்போது அரஃபா நோன்பு நோக்கின்றவர்கள் வருகிற வருடமும் உயிரோடு இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தோஷமான பஷாரா, சந்தோஷமான செய்தி சொன்னதை போன்று இருக்கிறது. சந்தோஷமான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வருகிற வருடமும் அவர் உயிரோடு இருப்பார். ஆஷூரா நோன்பு நோற்றால் சென்ற வருடத்துடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படும். சென்ற வருடத்துடைய பாவங்களுக்கு மட்டும் அந்த நோன்பு தெண்ட பரிகாரமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். ஆஷுரா நோன்புக்கு ஒரு வருடத்துக்கான ஒரு வருட நோன்புக்கு, ஒரு வருட பாவங்களுக்கான தெண்ட பரிகாரமாக அந்த நோன்பு அமைகிறது. அரஃபா நோன்பு 2 வருடங்களுக்கான பாவங்களுக்கு தெண்ட பரிகாரமாக அமைகிறது. காரணம் என்னவென்றால், ஆஷூரா நோன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நோன்பு, அரஃபா நோன்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நோன்பு, ஹைருன் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட நோன்பு 2 வருட பாவங்களுக்கு தெண்ட பரிகாரமாக அமைகின்றது. அடுத்து நாம் பார்க்க போவது நேரம் குறிக்கப்படாத பொதுவான சுன்னத்தான நோன்புகள் நோக்கும் காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறான சுன்னத்துகளில் சிறந்த நோன்பு என்று குறிப்பிட்டது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோற்று வந்த நோன்புகளை தான். அதாவது ஒரு நாள் நோன்பு நோட்பார்கள், மறுநாள் விடுவார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்று வருவார்கள். இது மிக சிறந்த சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது. அதற்கு முடியாதவர்கள் முஹர்ரம் மாதத்தில்
அதிகமான நாட்கள் நோன்பு நோட்கலாம். அடுத்து ஷாபான் மாதத்தில் அதிகமான நாட்கள் நோன்பு நோட்கலாம். ஷாபான் மாதத்தில் சுன்னத்தான நோன்புகள் நோட்பதென்றால் ஷாபானின் பிந்திய பகுதிக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அதை தடுக்கப்பட்ட நோன்பு நோட்கப்படுகின்ற நாட்கள் என்ற தலைப்பில் நாம் பின்னால் பார்ப்போம். அடுத்ததாக சிறப்புக்குரிய மாதங்களாகிய ரஜப் மாதம், துல்ஹிஜ்ஜா மாதம், துல்காதா மாதம் ஆகிய மாதங்களில் நோன்பு நோட்கலாம். இவ்வாறு நேரம் குறிக்கப்படாத சுன்னத்தான நோன்புகள் நோற்று கொள்ளலாம் எங்களுக்கு. அதுவுமின்றி ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதை போன்று, ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவுறுத்தியதை போன்று ஒரு நாள் நோன்பு நோற்றுவிட்டு 2 நாட்கள் விட்டு மறுநாள் நோன்பு நோட்பது, 3 நாளைக்கு ஒரு நோன்பு என்ற அடிப்படையில் நோன்பு நோட்பதும் ஒரு சுன்னத்தான வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் சுன்னத்தான நோன்பு நோட்கும் போது நியத்து வைப்பது சம்பந்தமாக நாம் பார்ப்போமானால், ஃபர்லான நோன்புக்கு இரவில் நியத்து வைப்பது கடமை. ஆனால் இவ்வாறான சுன்னத்தான நோன்புகளுக்கு இரவில் நியத்து வைப்பது கடமை அல்ல. ஜவாலுக்கு முன்னால் லுஹருடைய நேரத்துக்கு சுமார் லுஹருடைய நேரத்துக்கு முன்னால் எந்த நேரத்திலும் நியத்து செய்து கொள்ளலாம் சுன்னத்தான நோன்புகளுக்கு. ஆனால் ஃபஜ்ருக்கு பின்னால் நோன்பை முறிக்கக்கூடிய எவ்விதமான காரியங்களிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் லுஹருக்கு முன்னால் எந்த நேரத்திலாவது இந்த சுன்னத்தான நோன்புகளை நோட்பதற்கு நியத்து வைத்து கொள்ளலாம். மேலும் ஃபர்லான நோன்புகளை நோட்கும் போது தாயீன் குறிப்பிட்டு, இது ரமலான் மாதத்துடைய நோன்பு, நேர்ச்சையுடைய நோன்பு என்று குறிப்பிட்டு நியத்து வைப்பது வாஜிபு. ஆனால் சுன்னத்தான நோன்புகள் நோட்கும் போது அப்படி தாயின் பண்ணுவது கட்டாயம் இல்லை என்று ஷர்வானி போன்ற நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. இது தஹியத்துல் மஸ்ஜித் போன்றது. அது ராத்திபான சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும், அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் சரி, எந்த சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் சரி, பொதுவாக நோன்பு நோட்கிறேன், சுன்னத்தான நோன்பை பிடிக்கிறேன் என்று நியத்து வைத்தாலே அந்த நோன்பு உண்டாகிவிடும் என்பதாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். நோன்பு நோக்க தடை செய்யப்பட்ட காலங்கள், நாட்கள் என்று சில நாட்கள் ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கின்றன. இந்த தடை செய்யப்பட்ட நாட்களே, காலங்களை நாம் 2 வகையாக பிரித்து பார்க்க முடியும். ஒன்று ஹராம் என்ற ரீதியில், அதாவது நோன்பு நோற்றால் பாவம் கிடைக்கும் என்ற ரீதியில் நோன்பு நோக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட நாட்கள். மற்றது மக்ரூஹ் என்ற ரீதியில் நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்ட நாட்கள். முதலாவதாக ஹராம் என்ற ரீதியில் நோன்பு நோட்பதை தடை செய்யப்பட்ட நாட்களை நாம் பார்ப்போம். ஒவ்வொரு வருடமும் இப்படியான நாட்கள் 5 நாட்கள் இருக்கின்றன. 5 நாட்களை நாம் சந்திக்கலாம். 2 பெருநாள் தினங்கள், மற்றது ஹஜ் பெருநாளை அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய 3 நாட்கள். இந்த 5 தினங்களிலும் ஃபர்லான நோன்புகள் நோட்பதும் கூடாது, சுன்னத்தான நோன்புகள் நோட்பதும் கூடாது. நோன்பு நோற்றால் நன்மைக்கு பதிலாக பாவம் தான் கிடைக்கும், நோற்ற நோன்பும் சிகத்தாக மாட்டாது. அடுத்ததாக சுன்னத்தான நோன்புகள் நோட்பது மாத்திரம்
கூடாது என்று சொல்லப்படக்கூடிய சில நாட்களும் இருக்கின்றன. ஷாபானுடைய பிந்திய 15 நாட்கள், பிறை 15, 16 முதல் வரக்கூடிய பிந்திய 15 நாட்களில் சுன்னத்தான நோன்புகள் நோற்பது கூடாது. அதே ஷாபான் மாதத்தின் 30வது தினம் ஷக்குடைய தினமாக மாறிவிட்டால் அந்த நாளிலும் நோன்பு நோற்பது, சுன்னத்தான நோன்புகள் நோற்பது கூடாது. ஆனால் இந்த ஷாபானுடைய இந்த பிந்திய 15 ஷக்குடைய நாள், இந்த நாட்களில் சுன்னத்தான நோன்பு நோற்பது கூடாது என்றாலும் சில அமைப்பில் அந்த தினங்களில் சுன்னத்தான நோன்புகளை நோக்கலாம். எப்படி என்றால், பிறை 15வது அல்லது அதற்கு முந்தைய தினங்களை சேர்த்து பிறை 11, 12, 13, 17, 15, பிறை 15வது ஒருவர் நோன்பு நோற்றால் அதனை தொடர்ந்து 16, 17, 18 என்று தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டு செல்லலாம். சுன்னத்தான நோன்பு நோற்பது கூடாது என்றாலும் ஒரு சுன்னத்தான நோன்பை பிறை 15 ஒருவர் பிடித்தார், அதனை தொடர்ந்து 16, 17, 18 என்று 30 வரைக்கும் தொடர்ந்து சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக்கொண்டு போகலாம். ஷாபானுடைய பிந்திய 15 அதில் ஒரு நாளாவது விட்டு விட்டால் அதன் பின் அந்த நோன்பை தொடர முடியாது. தொடர்ந்து பிடிப்பதாயிருந்தால் மாத்திரம் அந்த 15 தினங்களும் பிடிக்கலாம். அதுவும் முந்திய 15இல் 15வது நாள் பிடித்திருந்தால் மாத்திரம். பிந்திய 15இல் ஒரு நாளாவது நோன்பை விட்டுவிட்டால் அவருக்கு தொடர்ந்து நோன்பு பிடிக்க முடியாது. வேறொரு விதத்திலும் அந்த 15 தினங்களில் சுன்னத்தான நோன்பு வைக்கலாம். ஒருவர் வளமையாக திங்கள், வியாழனில் நோன்பு நோற்று வருபவராக இருந்தால் இந்த 15 நாட்களுக்கு ஷாபானின் பிந்திய 15 நாட்களுக்குள் வரக்கூடிய திங்கள், வியாழனில் அவருக்கு தாராளமாக நோன்பு வைக்க முடியும். அவர் வளமையாக நோன்பு நோற்று வருபவர். அதனால் அவருக்கு அந்த வளமையை பேணி அத்தினங்களில் நோன்பு நோக்க முடியும். வளமையென்று வரும்போது அவர் அதற்கு முந்திய ஒரு திங்கள், ஒரு வியாழனிலாவது அவர் நோன்பு நோற்றிருந்தால் போதும். முந்திய எல்லா மாதங்களில் நோன்பு நோட்பதுதான் வளமை என்று அல்ல. அவர் அதற்கு முந்திய வியாழனும் திங்களும் நோன்பு நோற்றி இருந்தால் அவருக்கு இந்த 15க்குள் வரக்கூடிய வியாழன் திங்களில் நோன்பு நோக்க முடியும், அவருடைய வளமை என்று கருதி. அல்லது ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கின்ற பழக்கத்தை உடையவராக இருந்தாலும், அது ஷாபான் மாதத்தில் மாத்திரம் அப்படி அவர் நோன்பு நோற்று கொண்டு வந்திருந்தாலும், ஷாபான் ஆரம்பத்தில் இருந்தே அவர் இப்படி நோன்பு நோட்டு ஒரு நாள் நோன்பு நோற்று விட்டு ஒரு நாள் விட்டு, அதாவது நான் முன்பு சொன்னதை போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோற்று வந்த நோன்பு, அப்படி ஒருவர் நோன்பு நோற்றாலும் இந்த ஷாபான் மாதத்தின் பிந்திய 15இலும் அவ்வாறு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவருக்கு நோன்பு நோற்றுக் கொள்ள முடியும். ஷக்குடைய நாளிலும் அவ்வாறு நோன்பு அவருக்கு பிடிக்கலாம். அடுத்ததாக சுன்னத்தான நோன்பு பிடிப்பது கூடாது கணவன் இருக்கும் போது, கணவன் வீட்டில் இருக்கும் போது கணவனின் அனுமதியின்றி ஒரு மனைவி சுன்னத்தான நோன்புகள் நோற்பது கூடாது. அதுவும் ஹராம். கணவனுடைய அனுமதியுடன் பிடிக்கலாம். ஆனால் சௌமுர் ராத்திபான நோன்புகளாக இருந்தால், உதாரணமாக ஆஷூரா, அரஃபா போன்ற ஷவ்வால் மாதத்தில் வரக்கூடிய 6 நோன்பு, இது போன்ற நோன்புகளாக இருந்தால் இந்த நோன்புகளை நோற்பதற்கு கணவனிடத்தில் பெண்கள் அனுமதி கேட்பது அவசியமில்லை. கணவன்மார் தடுத்தாலும் கூட பெண்கள் அத்தினங்களில் நோன்பு நோக்க முடியும். இது அல்லாத பொதுவான சுன்னத்தான நோன்புகளை பெண்கள் நோட்பதாக இருந்தால், கணவன் வீட்டில் இருந்தால் கணவனிடம் அனுமதி பெற்று
நோக்க வேண்டும். கணவன் வெளிநாடு சென்றிருந்தால், கணவன் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பங்களில் அவர்களின் அனுமதியின்றியே அவர்களுக்கு சுன்னத்தான நோன்புகளை நோக்கலாம். இது நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்ட நாட்கள், ஹராமாக்கப்பட்ட காலங்கள். மக்ரூஹ் என்ற ரீதியில் நோன்பு பிடிப்பது கூடாது என்று சொல்லப்பட்ட நாட்களும் இருக்கின்றன என்று முன்னால் நாம் கூறினோம். அந்த வகையில் பார்த்தால் வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோட்பது கூடாது, சனிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோட்பது கூடாது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நோன்பு நோட்பது கூடாது. ஆனால் வியாழனும் வெள்ளியும் நோன்பு நோற்றால் அது கூடும், அது பரவாயில்லை, மக்ரூஹ் அல்ல. அல்லது வெள்ளியும் சனியும் நோன்பு நோக்கிறார், அதுவும் மக்ரூஹ் அல்ல. அல்லது சனியும் ஞாயிறும் நோன்பு நோக்கிறார், அதுவும் மக்ரூஹ் அல்ல. இந்த 3 நாட்களில் தனித்தனியாக நோன்பு நோட்பதுதான் மக்ரூஹ் என்று ஷாஃபி மதுஹப் கூறுகிறது. மக்ரூஹான 2 தினங்களை ஒருவர் சேர்த்து 2 தினங்களில் நோன்பு நோக்கும் போது, உதாரணமாக சனியும் ஞாயிறும் நோன்பு நோக்கும் போது அந்த மக்ரூஹ் நீங்கி விடுகிறது. சில ஃபுகஹாக்கள் கூறுகிறார்கள், மக்ரூஹும் சேரும் போது கராஹா, மக்ரூஹ் இல்லாமல் போற ஒரு சந்தர்ப்பம் இந்த ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான். எனவே இந்த மஸ்அலாவுக்கு ஒப்பான மஸ்அலா வேறு எங்குமே இல்லை என்று சில ஃபுகஹாக்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக காலம் முழுக்க நோன்பு நோட்பது மக்ரூஹாகும். காலம் முழுக்க என்று சொல்லும் போது பெருநாளுடைய 2 தினங்களும் ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 தினங்களும் அல்லாத ஏனைய காலங்கள் முழுக்க ஒருவர் நோன்பு நோட்பது மக்ரூஹாகும். எப்போது என்றால் அதன் மூலம் அவருக்கு தீங்கு ஏற்படும் என்றிருந்தால், அல்லது அவருடைய பிறருடைய கடமையை இந்த நோன்பு நோட்பதன் மூலம் அவர் தப்ப வைத்து விடுவார், அவருக்கு செய்ய முடியாமல் போய்விடும் என்று இருந்தால் அவர் காலம் முழுக்க நோன்பு நோட்பது மக்ரூஹாகும். இப்படி நோன்பு நோட்பதுக்கு தடை செய்யப்பட்ட நாட்களும் இருக்கின்றன. இதனை நாம் இப்பொழுது சிறந்த முறையில், தெளிவான முறையில் பார்த்து விட்டோம். சுன்னத்தான நோன்புகள் விடுபட்டால் கலா செய்ய முடியுமா? எம் அனைவருக்கும் தெரியும், சுன்னத்தான தொழுகைகளில் ராத்திபான சுன்னத்துகள் என்று ஒரு வகை உண்டு. அதாவது நேரம் குறித்து வலிமையாக நாம் செய்து வருகின்ற சுன்னத்தான தொழுகைகள். உதாரணமாக ஃபர்லான தொழுகையின் முன்பின் சுன்னத்துகளை கூறலாம். இப்படிப்பட்ட சுன்னத்தான தொழுகைகள் விடுபட்டால் அதை கலா செய்வது சுன்னத்து. இப்படியான சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது விட்டால் அதனை வேறொரு நேரத்தில் கலா செய்து கொள்வது சுன்னத்து என்று நமக்கு தெரியும். அடுத்தது ராத்திப அல்லாத சுன்னத்தான தொழுகைகள், உதாரணத்துக்கு தஹஜ்ஜத் போன்ற தொழுகைகள். இந்த தொழுகைகள் தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் அதனை கலா செய்வது சுன்னத் அல்ல. அதுபோலதான் நோன்பிலும் ராத்திபான சுன்னத்தான நோன்புகளும் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஆஷுரா, அரஃபா, ஐயாமுல் பீல் போன்ற நோன்புகள்.
இந்த நோன்புகளை நோற்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது போனால் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றை கலா செய்து கொள்வது சுன்னத்தாகும். ராத்திப அல்லாத சுன்னத்தான நோன்புகள் நோட்க சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் அவற்றை கலா செய்வது சுன்னத் அல்ல. மேலும் பொதுவாக எந்த சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் அதனை நாம் நோற்றுவிட்டு இடையில் விட்டு விடுவோமானால் அது மக்ரூஹாகும். அந்த விட்டுவிட்ட இடையில் முறித்து கொண்ட சுன்னத்தான நோன்பை கலா செய்து கொள்வது ஷாஃபிஈ மதுஹப் சட்டப்படி சுன்னத்தாகும். ஃபர்லான நோன்பை நோற்றால் அதை இடைநடுவில் முறிப்பது ஷாஃபிஈ மதுஹபில் ஹராம் ஆகும். அதே போன்றுதான் ஹனஃபி மதுஹப் சட்ட பிரகாரம் சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் ஃபர்லான நோன்பாக இருந்தாலும் நோற்றுவிட்டால் காரணமின்றி இடைநடுவில் முறிப்பது ஹராம் ஆகும். தொழுகையை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய ஷாஃபிஈ மதுஹபில் ஃபர்லான தொழுகையாக இருந்தால் இடைநடுவில் அதனை முறித்து கொள்வது ஹராம் ஆகும். சுன்னத்தான தொழுகையாக இருந்தால் இடைநடுவில் முறிப்பது மக்ரூஹ் ஆகும். ஹஜ் வணக்கமாக இருந்தால், ஹஜ் உம்ரா வணக்கமாக இருந்தால், சுன்னத்தான ஹஜ் உம்ராவாக இருந்தாலும் சரி, ஃபர்லான ஹஜ் உம்ராவாக இருந்தாலும் சரி, துவங்கிவிட்டால் அதனை முடியும் வரை கொண்டு செல்வது ஃபர்லாகும். இடை நடுவில் முறித்து கொள்வது ஹராம் ஆகும். ஃபர்லான நோன்புகளை கலா செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்ற ஒருவர் சுன்னத்தான நோன்புகளை நோக்கலாமா? ஷாஃபிஈ மதுஹப் ஃபிக்ஹ் நூல்களை படித்தவர்களுக்கு தெரியும், ஃபர்லான தொழுகைகளை கலா செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய முழு நேரங்களையும், அதாவது அவசியமான தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற நேரங்களை தவிர்ந்த மற்றைய எல்லா நேரங்களையும் கலாவான அந்த தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டும். அந்த நேரங்களில் சுன்னத்தான தொழுகைகளை கூட தொழுவது ஹராம் ஆகும். அதற்கு பதிலாக ஃபர்லான அந்த கலாவான தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நோன்பு விடயத்தில் இது சற்று வித்தியாசமானது. ஃபர்லான கலாவான நோன்பு இருக்கின்ற ஒருவர் சுன்னத்தான நோன்புகளை நோட்க முடியும். அப்படி நோட்பதினால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. என்றாலும் ஃபர்லான நோன்புகளை நோற்றுவிட்டு சுன்னத்தான நோன்புகளை நோட்பதுதான் மிகவும் சிறந்தது. அதுவே அல்லாஹ்வுக்கும் மிகவும் விருப்பமானது. என்றாலும் சுன்னத்தான நோன்பு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தினத்தில் நோக்க வேண்டிய நோன்பாக இருந்தால், அரஃபா, ஆஷுரா போன்ற நோன்புகளாக இருந்தால், இந்த சுன்னத்தான நோன்பை நோற்றுவிட்டு ஃபர்லான நோன்பை பிறகு கலா செய்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு கேள்வி எழலாம், ஃபர்லான நோன்பு, ரமலான் மாதத்தில் ஃபர்லான நோன்பு சிலருக்கு கலாவாகி இருக்கலாம், கலா செய்ய வேண்டிய நிலையில் இருக்கலாம். விசேஷமாக பெண்கள் ரமலானில் விடுபட்ட நோன்புகளை இவர்கள் ஷவ்வாலில் கலா செய்வார்கள். ஷவ்வாலில் கலா செய்யும் போது ஷவ்வால் மாதத்தில் நோக்க வேண்டிய சுன்னத்தான 6 நோன்புகள் இருக்கின்றன. இப்பொழுது ரமலானில் கலாவான நோன்பை நோட்பதா அல்லது ஷவ்வால் மாத
6 நோன்பை பிடிப்பதா? இவர்கள் இரு விதங்களில் பிடித்துக் கொள்ளலாம். ஒன்று, கலாவான நோன்பை நோற்றுவிட்டு ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்பை நோக்கலாம். அல்லது ஷவ்வால் மாத 6 நோன்பை நோற்றுவிட்டு பிறகு கலாவான நோன்புகளை நோக்கலாம். இந்த விதத்தில் நோட்பது மிக சிறந்தது. ஏனெனில் ஷவ்வால் மாத 6 நோன்பும் ஒரு தனி வணக்கம், கலாவான நோன்பும் ஒரு தனி வணக்கம். எனவே அந்த இரு வணக்கங்களையும் ஒன்று சேர்க்காது தனித்தனியாக பிடிப்பது மிக நல்ல நன்மையும் அதிகமாக கிடைக்கும். இன்னும் ஒரு விதத்தில் இந்த நோன்பை பிடிக்கலாம். அதாவது கலாவான நோன்பை நோக்கும் போது அதனுடன் ஷவ்வாலுடைய நோன்பையும் நியத்து வைத்துக் கொள்வது, அல்லது அந்த நோன்பை நியத்து வைக்காமல் விட்டாலும் சரி. அவர்களுக்கு கலாவை நிறைவேற்றியதற்கான நன்மையும் கிடைக்கும், ஷவ்வால் மாத அந்த ராத்திபான சுன்னத்தை நிறைவேற்றியதற்கான நன்மையும் கிடைக்கும். ஆனால் கிடைக்கின்ற நன்மை பரிபூரணமான நன்மை அல்ல. தனித்தனியாக பிடிக்கும் போது கிடைக்கின்ற நன்மையை விட குறைந்த நன்மையே அந்த ஷவ்வால் நோன்புக்கு கிடைக்கும். எனவே பரிபூரணமான நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் கலாவை தனியாகவும் சுன்னத்தை தனியாகவும் நோக்க வேண்டும். இதே போன்று அரஃபா, ஆஷூரா தினங்கள், ஐயாமுல் பீல் போன்ற தினங்களை நோக்கின்ற நோன்புகளுடனும் ஃபர்லான கலாவான நோன்புகளை பிடிக்கலாம். அப்படி பிடிக்கும் போதும் பரிபூர்ணமான சுன்னத்துக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைக்க மாட்டாது. ஆனால் சுன்னத்தை செய்தார் என்ற நன்மை அவருக்கு கிடைத்துவிடும். ஃபர்லை நிறைவேற்றிய கலாவை நிறைவேற்றிய நன்மையும் கிடைக்கும், சுன்னத்தை செய்துவிட்டார் என்ற நன்மையும் அவருக்கு கிடைக்கும் என்று சுயூத்தி ரஹிமஹுல்லா, ரமலி ரஹிமஹுல்லா போன்றவர்களுடைய ஃபத்வா தீர்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இதற்கு மாற்றமான கருத்தும் இருக்கிறது. இரண்டை செய்யும் போதும், இரண்டு ஃபர்லையும் சுன்னத்தையும் சேர்த்து செய்யும் போது அந்த சுன்னத்துக்கான நன்மை கிடைக்க மாட்டாது என்ற ஒரு கருத்தும் அறிஞர்களிடம் நிலவுகிறது. ஆனால் கூலி கிடைக்கும், அந்த கூலி பரிபூரணமான கூலி அல்ல என்று சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களும் ஷாஃபிஈ மதுஹபில் இருக்கிறார்கள். எனவே எப்படி பார்த்தாலும் சுன்னத்தான நோன்புகளை தனியாகவும் கலாவான நோன்புகளை தனியாகவும் பிடிப்பதில்தான் எங்களுக்கு அதிக பயன் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்வோமாக. பேசிய எனக்கும் இது இந்த சட்ட திட்டங்களை பேணி நடக்கின்ற பாக்கியத்தையும் இது அல்லாத மார்க்கத்தின் ஏனைய சட்ட திட்டங்களை பேணி நடக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. وآخر دعائي أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.